இன்னைக்கு நம்ம வீட்டு லஞ்சுக்கு என்ன சமைக்கலான்னு பார்க்கலாமா? ஆனா சமையல் இப்படி தான் ஆரம்பிச்சது. அம்மா இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன? நான்வெஜ்ல என்ன டிஷ் சமைச்சாலுமே இந்த பிரியாணி அப்படின்னா வீட்டில் எல்லாருமே அலர்ட் ஆயிடுறாங்க. இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியும் சிக்கன் 65யும் பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்னைக்கு நான் முக்கியமாக பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறது, நம்ம கிச்சனுக்கு நியூவாக வந்து ஒரு பிரியாணி பாத்திரம் வந்து வாங்கியிருந்தேன். அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ பிரியாணிக்கான வெங்காயம் வந்து நான் சீவி எடுத்துக்கிறேன். வெங்காயம் வந்து இந்த பஜ்ஜி சீவரில் சீவிங்கன்னா நல்லா உங்களுக்கு மெலிசாக வரும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து கடாயில் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயமும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் மட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ தான் நான் கரம் மசாலா சேர்ப்பேன். சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி தூள், பிரியாணி மசாலா, 2 தக்காளி, உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இஞ்சி பூண்டு விழுதில் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்து பாருங்கள், பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் இது கூட சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லியும் புதினாவும் இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சாச்சு. இப்போ வந்து சிக்கன் 65க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மசாலாலாம் சேர்த்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து சோம்பு வந்து கொஞ்சம் பொடிச்சு சேர்த்தேன். நல்ல டேஸ்ட் வந்து என்னென்னு ஆச்சு. அதே மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். அப்பப்போ வாய்க்கு அடிப்படும் போது அவ்வளோ நல்லா இருந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாவும் அரிசியும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து தம் போடணும். அதுக்கு வந்து குட்டீஸ் தான் வந்து எல்லாம் இருக்கிறதுக்காக போயிருக்காங்க. பிரியாணி செய்கிறப்ப நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் அவங்க நல்லா செய்வாங்க. இப்போ நல்லா தண்ணி சுண்டி வரும் பாருங்கள், அந்த டைமில் நான் அந்த இலை மேலே போட்டு தம் போடுவேன். அந்த வாசனை நல்லாயிருக்கும். பிரியாணி ரெடியாகி முடிக்கிற டைமில் தான் நான் சிக்கன் 65 போடுவேன். கொஞ்சம் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் 65 இருக்காது. இப்போயே ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்மில் வந்து ஒரு 20 நிமிஷம் இருந்துருச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் பாஸ்மதி ரைஸ்லாம் ஆட் பண்ணல. நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை வந்து போட்டு பிரியாணி பண்ணியாச்சு. இது கூட வரமிளகாய் சிக்கனும் பண்ணோம். அது வந்து நான் ரெசிபி ஷேர் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட வேண்டியதான். குட்டீஸ்லாம் வந்து ஆல்ரெடி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 நல்லா வரும். இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3500 rupees வந்தது. பட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்வேன். இப்படி தான் எங்களோட லஞ்ச் வந்து முடிஞ்சது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை, see you soon in another video.